வெல்கம் டு சிக்னேச்சர் சமையல். இன்னைக்கு சிக்கன் வச்சு ஹைதராபாத் ஸ்டைலில் கறி லீஃப் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம்ஸ் சிக்கனை இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இதில் போன் அண்ட் போன்லெஸ் கலந்துருக்கு. இப்போது சிக்கனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண சிக்கனை 15 to 30 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 1/2 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு ஆனியன், க்யூப்ஸாக கட் பண்ண 1/2 க்ரீன் கேப்சிகம், 1/2 ரெட் கேப்சிகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஃப்ரை ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலாவை பச்சை வாசனை போக நல்லா வறுத்தாச்சு. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பிளாக் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
2 to 3 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலைய நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி லீஃப் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.